ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பால் கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பால் கருவாடு குழந்த பெற்றுக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களாம் சாப்பிட்டா குழந்தைக்கு தேவையான பால் சுரக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த கருவாட்டுக்கு இந்த பேரே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கையளவு கருவாடை நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது நல்லா அந்த உப்பு கண்டென்ட்லாம் போகணும். உப்பெல்லாம் நல்லா அதிகமாக இருக்கும். ஸோ சுடு தண்ணியில் நல்லா கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். அது ஊறட்டும். அதுக்கு இடையில நம்ம ஒரு வடை சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆனியன் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நான் போடலை, பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் உரிக்கிறதுக்கு டைம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி போட்டு நல்லா வணக்கி விடுங்க. ரெண்டுமே நல்லா வணங்கி வெந்து வரட்டும், கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்து வரட்டும். தக்காளியெல்லாம் நல்லா கரைஞ்சாதான் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக வரும். தக்காளி வெங்காயம் ஆட் பண்ண உடனே தக்காளி வேகிறதுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம். நம்ம உப்பு உப்பு கண்டென்ட் கருவாட்டில் பொதுவாக அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். நம்ம உப்பு அதிகமாக போட்டோம்னா அதுலேயும் உப்பு இருக்கிறதுனால உப்பு அதிகமாகிடும். அப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு போடுறது பெட்டர். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நல்லா வணங்கி வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் மசாலாஸ்லாம் எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டுருங்க. வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணியை. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து தண்ணியெலாம் சுண்டி இந்த பதத்துக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா கொதித்து சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சுடு தண்ணியில் ஊற வச்சாலும் அதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம்ஸ் பச்சை தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஆயிலெலாம் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா கருவாட்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் அந்த மசாலாஸ் எல்லாம் கருவாடில் ஆட் ஆகணும் இல்லையா? அதுக்காக ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, கருவாடு தொக்கு ரெடியாக போகுது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு அவசரத்துக்கான ஒரு நான்வெஜ்ஜு வீட்டில் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு தோணும்போது டபக்குன்னு எடுத்து செஞ்சிடலாம். ஃபைனலாக ஒரு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு.